நடிகர் விக்ரம் அவர்கள் இளைஞர்களுக்கு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்காரு அப்படின்னு அவர் மேல சமூக ஆர்வலர் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப கோலிவுட்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. தமிழ் சினிமால முன்னணி நாயகர்கள்ல ஒருத்தர் தான் விக்ரம். இவரு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. தற்போது ரஞ்சித் அவர்களோட இயக்கத்துல தங்கலான் அப்படிங்கிற படம் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தின் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு விக்ரம் ரசிகர்களுக்கு இருக்கு. தங்கலான் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் விக்ரம் அவர்கள் சித்தா படத்தை இயக்குனர் அருண்குமார் அவர்களோட கூட்டணி அமைச்சிருக்காரு. அந்த ஒரு படத்துக்கு வீர தீர சூரன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சமீபத்தில் அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. மேலும் படத்தை பற்றின ஒரு கிளிம்ஸும் வெளியிட்டிருந்தாங்க. டைட்டிலில் விக்ரம் அவர்கள் 2 அருவாலை கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் கிளிம்ஸில் விக்ரம் அவர்கள் துப்பாக்கியை கையில் வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு காட்சிகளை பார்த்து சமூக ஆர்வலர் ஒருவர் நடிகர் விக்ரம் மீதும் அது மட்டும் இல்லாமல் அந்த படக்குழுவினர் மீதும் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விக்ரம் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக இருந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர் பெருமக்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் கையில் அருவாளோட இருக்கிற மாதிரியும் துப்பாக்கியோட இருக்கிற மாதிரியும் காட்சிகள் நடிச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அது அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அதனால இளைஞர்கள் தவறான வழியில் போயிடுவாங்க அப்படின்னு அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னா காட்சியை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேஸ் கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் கேஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா படத்தில் எந்த ஒரு காட்சியுமே எடுக்கவே முடியாது. சினிமாவை பாருங்க. சினிமாவில் தவறான விஷயங்கள் மட்டும் சொல்ல கிடையாது, எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாத மக்கள் ஏன் கெட்ட விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க? அவங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். தயவு செஞ்சு சினிமாவை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ப்ரொடியூசர் கே.இ. ஞானவேல் ராஜா அவர்களோட வீட்டில் போன மாதம் செயின் ஒன்று திருட்டு போயிருந்துச்சு. இது தொடர்பாக அவங்க வீட்டில் வேலை செய்கிற 4 வேலைக்காரங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. அதில் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க மேலே தான் மிகப்பெரிய ஒரு சஸ்பெக்ட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா செயின் காணாமல் போன அடுத்த நாள்லேருந்து அவங்க வேலைக்கு வரல, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால அவங்க மேலே சந்தேகப்பட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதன்படி போலீஸ்காரங்க நேரடியாக லட்சுமி அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. போலீஸ்காரங்க தான் வீட்டுக்கு வந்ததுனால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு லட்சுமி ஆளாகியிருக்காங்க. உடனே அவங்க வீட்டில் இருந்த அரளி விதையை அரைச்சி குடிச்சிருக்காங்க. விஷம் குடிச்சிருந்த லட்சுமி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் கே.இ. ஞானவேல் ராஜா அவர்களோட வீட்டில் தங்க நகை காணாமல் போயிருக்கு. மேலும் அதற்கு காரணமான பெண் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ கோலிவுட்டில் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட வீட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்துச்சு. அதில் ஈடுபட்டிருந்ததும் வீட்டில் வேலை செஞ்சவங்க தான். அண்ட் இந்த ஒரு விஷயமும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.